வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, நீங்கள் எல்லாரும் எபிசோட்ஸை டிவியில் பார்ப்பீங்களா இல்லை ஃபோனில் பார்ப்பீங்களா? அதிகமாக யாராருக்கு ரிவ்யூஸ் பார்க்குறது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ரேவதி, ரோகிணி, துர்கா எல்லாரும் ரூமில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப கோவத்தில் ரேவதி உட்காந்துருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதி, உனக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துருச்சு. இனிமே யாராலையுமே இந்த கல்யாணத்தை மாற்றி எழுத முடியாதுல்ல. அம்மா இப்படி தேவையில்லாமல் டிரைவர் ராஜாவுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ரேவதி. இல்லைன்னா உன் லைஃப்பை நாங்கள் எப்படியாவது காப்பாற்றிருப்போம். அப்படியும் அம்மா கிட்ட கேட்டு பார்த்தோம், ஆனால் அம்மா தான் ஒத்துக்கவே இல்லையே. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கவலையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம சந்திரா வராங்க. சந்திராவுக்கு இது ஒரு லட்டு மாதிரி சான்ஸு. நேராக நம்ம ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி, நான் ஆரம்பத்திலேயே உன்னை எச்சரிச்சேன்னு, அவன் இந்த வீட்டுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே நான் உன்னை எச்சரித்தேன். பாத்தியா, கடைசியில் அக்காவையும் ஏமாற்றி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். நிச்சயதார்த்தத்திலேயே மகேஷை கடத்தினது அவன்தான் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரும் சொல்லும் பொழுதும் நீ தேவையில்லாமல் இந்த டிரைவர் ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ண. இப்போ பாத்தியா, அவன் ஆசையை நிறைவேற்றிட்டான். அக்காவே எவ்வளோ தெளிவான ஆளு, அவளையே ஏமாத்திட்டான் அப்படின்னா இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். நீ நல்லா ஏமாந்துட்ட ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சந்திரா சித்தி, நீங்க ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா நான் உங்களை தான் ரொம்ப திட்டினேன், தேவையில்லாம யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ உங்களை திட்டினத்துக்கு நான் நல்லா அனுபவிக்கிறேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அவன் எப்படி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்தான். என் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தானே வந்தான். இந்த சொத்தெல்லாம் அவன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தானே வந்தான். அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறது கிடையாது. நான் யாரு அப்படிங்கிறத அவனுக்கு கூடி சீக்கிரம் நிரூபிக்கிறேன். அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு மறு வேலை பார்க்குறேன். இந்த வீட்டில் ஒவ்வொரு நொடியும் அவன் இருக்கும் பொழுது இந்த வீடு அவனுக்கு நரகமா தெரியணும் அப்படின்னு ரேவதி செம்ம கோவமா பேசுறாங்க. அந்த டிரைவர் ராஜாவை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, நல்ல வேலை ரேவதி, கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படிங்கறதுனால அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழ்ந்துருவியோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். நல்ல வேலை, உன் முடிவுல நீ கரெக்டா தான் இருக்க. என்ன நடந்தாலும் சரி, அந்த டிரைவர் ராஜா நினைச்சது இங்க நடக்கவே கூடாது. அவன் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தான்? இந்த சொத்தையெல்லாம் எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே இந்த வீட்டுக்குள்ள வந்தான். அவன் நினைச்சது நடக்கவே கூடாது ரேவதி. நீதான் ஸ்ட்ராங்கா இரு. அக்கா என்ன சொன்னாலும் நீ ஸ்ட்ராங்கா இருந்தியன்னா உன்னை மீறி எதுவும் நடக்காது. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, இந்த டிரைவர் இந்த வீட்டுல உள்ள சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் இந்த வீட்டோட மகாராஜா ஆகலாம் அப்படின்னு நினைச்சுதானே வந்தான். அவனோட எண்ணத்தை மாத்தி அவனை இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன் அப்படின்னு நம்ம ரேவதி சபதம் எடுக்கிறாங்க. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்துட்டு, என்ன எல்லாரும் ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம பேசி ரேவதியோட மனசை குழப்பாதீங்க. சந்திரா கேக்குறாங்க, அக்கா, நாங்க அப்படி ரேவதி கிட்ட என்ன பேச போறோம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, உனக்கு டிரைவர் ராஜாவை பிடிக்காதுன்னு தெரியும். இதனால டிரைவர் ராஜாவை பத்தி ரேவதி கிட்ட ஏதாவது சொல்லி கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி விடுறதுக்காக பண்ணுவேன். அப்படி யாரும் எதுவும் பண்ண வேணாம். ரோகிணி, நீ தேவையில்லாம ரேவதியோட மனச குழப்பறதுக்கு நினைக்காத. நான் ரேவதியோட நல்ல லைஃப்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரும் நான் ரேவதியோட லைஃப கெட்டு போக வச்சிட மாட்டேன் அப்படின்னு நினைங்க. நான் ரேவதிக்கு நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ரோஹிணி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் ரேவதியோட விருப்பம் இல்லாம தானே இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் ரேவதியோட விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தாலும் ரேவதியோட நல்லதுக்காக மட்டும் இந்த கல்யாணம் நடந்திருக்கு.
தேவையில்லாம நீங்களே ரேவதியோட மனசை மாத்திராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சாமுண்டீஸ்வரி போறாங்க. அவங்க போனதோட நம்ம சந்திரா சொல்றாங்க, பாத்தியா ரேவதி, அக்கா இந்த மாதிரி பேசல நான் பார்த்ததே கிடையாது. போயும் போயும் அந்த டிரைவர் ராஜாவை ஒசரத்துல தூக்கி வச்சிருக்கா. உன்னையெல்லாம் பத்தி நினைக்கவே இல்லை, நீ தானே பெத்த பொண்ணு. அப்ப ரேவதி கோவமா உட்காந்துருக்காங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்துட்டு, ரேவதி, பூஜை ரூமுக்குள்ள நல்ல விளக்கு ஏத்தணும், கல்யாணம் ஆன பொண்ணு வந்து ஏத்து. ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு இந்த கல்யாணத்திலேயே விருப்பமே இல்லை. நீங்க விளக்கு கொளுத்த சொன்னீங்கன்னா நான் எப்படி செய்வேன்? இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் செய்யணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எப்பவுமே நீ தானே பூஜை ரூம்ல விளக்கு ஏத்துவ, அப்படி நினைச்சுக்கிட்டு வந்து விளக்கு ஏத்து, நான் உன்னை என்ன சொல்ல போறேன்? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஏன் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? சந்திரா சொல்றாங்க, அக்கா, அப்ப விளக்கு கொளுத்துறதும் இப்ப விளக்கு கொளுத்துறதும் ஒன்னாகிருமா? இங்க பாருங்க, நீங்க ரேவதிய ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இரு அப்படின்ட்டு நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, இப்ப நீ விளக்கு கொளுத்த போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பூஜை ரூமுக்கு வராங்க. வந்துட்டு விளக்கு கொளுத்துறாங்க. விளக்கு கொளுத்தினத்தோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு, இதுக்கு போயிட்டு நீ இவ்ளோ பிரச்சனை பண்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நான் டிரைவர் ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு. நான் என்னைக்குமே அவர் கூட சேர்ந்து வாழ போறது கிடையாது. நீங்க நினைக்கிறது நடக்காது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் தான் புருஷன், ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற. அவன் இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரனா இருந்தவன். அவனுக்கு நீ இவ்வளவு சப்போர்ட் பண்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரோகிணி, அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள, அவரை அவன் இவன்னு சொல்ற, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ? இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? ரோகிணி சொல்றாங்க, அம்மா, எங்களால எல்லாம் போங்க வாங்கலாம் சொல்ல முடியாது. எனக்கு அவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு தான் அவர் இப்படி என்ன கொடுத்தாருன்னே தெரியல. என்னமோ அவர் உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு, அதனாலதான் நீங்க இப்படி நம்புறீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்ப உங்க அம்மாவை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்றியா? அப்ப உங்க அம்மா முட்டாள்னு சொல்றியா? இதை கேட்டதும் ரோகிணி அமைதியா இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரோகிணிய பார்த்து, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள. மயில் வாகனத்துக்கு என்னென்ன உரிமை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி டிரைவர் ராஜாவுக்கும் உரிமை கொடுத்தே ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதோட ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள எல்லாரையும் காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜோதிடர் வராரு. அவரு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, வணக்கம்மா அப்படின்னு சொல்ல ராஜராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி யார் அது? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு இல்ல, அதான் 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு ஜோதிடரை வர சொன்னேன். இதை கேட்டதும் மயில் வாகனம் ராஜராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜராஜா அத்தைய பார்த்து, அத்தை, ரொம்ப சூப்பரான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க ஜோதிடரே, நல்ல நேரமா குறிச்சு கொடுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ஜோதிடரே. ஜோதிடர் சொல்றாரு, இன்னைக்கு 9 to 10 நல்ல முகூர்த்தம், அப்பயே நீங்க ஏற்பாடு பண்ணலாம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க ஜோதிடரே அப்படின்னு சொல்ல, அப்பதான் கார்த்தி, மேடம், நான் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசிக்கவா? என்ன சொல்ல போறீங்க? கார்த்தி கேக்குறாரு, மேடம், இந்த சாந்தி முகூர்த்த ஏற்பாடு எல்லாம் வேண்டாம் மேடம், இதை அப்படியே நிப்பாட்டிருங்க. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல ரேவதிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இப்ப இந்த சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணா கண்டிப்பா ரேவதி ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்களோட மனச ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி ஆகிரும். அதனால இதோட இதை நிப்பாட்டிருங்க மேடம், வேண்டாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க டிரைவர் ராஜா, இதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதான் கரெக்டா இருக்கும். நான் ஒன்றும் தவறா முடிவெடுக்கலையே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்திரா என்ன பண்றாங்கன்னா, இதை நம்ம பயன்படுத்தணுமே அப்படின்ட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி, இந்த கல்யாணத்துல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க, ஆனா
அந்த டிரைவர் ராஜா இருக்கான் பாரு, உன் அம்மா கிட்ட சொல்லி சாந்தி முகூர்த்த ஏற்பாட தடபுடலா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ரேவதிக்கு செம்ம கோவம். அம்மாவுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களே. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, நீ தான் ரேவதி நினைச்சிட்டு இருக்கா உங்க அம்மா வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா அந்த டிரைவர் ராஜா அப்படி என்னதான் அக்காவை சொன்னானோ தெரியல. அக்கா அவன் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்க சாந்தி முகூர்த்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்டதும் நம்ம ரேவதிக்கு செம்ம கோவம். எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா இப்படி ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து வெளியில வந்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்க? இந்த கல்யாணத்திலேயே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா என்னை கேட்காம சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் ஒன்னும் தப்பா முடிவெடுக்கலையே, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கட்டும், அதைத்தானே நான் சொல்றேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னை விட உங்களுக்கு உங்களோட கௌரவம் தான் முக்கியமா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உன்னோட நல்ல லைஃப்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேவதி கேக்குறாங்க, அந்த டிரைவர் ராஜா சொன்னதுனால தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கும் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. இது எல்லாமே என்னுடைய ஏற்பாடு தான். டிரைவர் ராஜா கூட இது வேண்டாம் தான் சொன்னாரு. நான் தான் எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணேன். ரேவதி, இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் போ அப்படின்னு சொன்னதோட ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி போய் நேரா ரூமுக்கு போனதோட சந்திரா நேரா ரேவதி கிட்ட, பாத்தியா ரேவதி, நான் தான் அப்பவே சொன்னல உங்க அம்மா உன் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு. என்ன ஆச்சுன்னே தெரியல அக்காவுக்கு. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் அவ பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு அட்லீஸ்ட் நீ பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ உன்னை பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் ராஜா தான். கண்டதையே சொல்லி அக்காவை நல்லா ஏமாத்திட்டான். அக்காவும் எல்லாத்தையும் நம்பிட்டான். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, அந்த டிரைவர் ராஜா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்க அம்மாவையும் மாத்திட்டான்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன். சித்தி, எனக்கு நீங்க இதுல ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். சந்திரா சொல்றாங்க, சொல்லிட்டு இல்ல ரேவதி, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள, இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க தான் ரெடி பண்ணணும். மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை அவ்வளவுதானே, எல்லாத்தையும் நான் சிறப்பா பண்ணிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் இங்கிருந்து வெளியில வந்துட்டு பரமேஸ்வரி போன் பண்றாங்க. போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. மயில் வாகனம் சொல்றாரு, எப்படி இருக்கீங்க பாட்டி? பரமேஸ்வரி சொல்றாங்க, என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சுல்ல, அந்த சந்தோஷத்துல இருந்து இன்னும் மீள முடியாம இருக்கேன். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, பாட்டி அதை விட இன்னும் பெரிய சந்தோஷம், அத்தை கார்த்தி ரேவதிக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதை கேட்டதும் பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, நீ நேரா எங்க வீட்டுக்கு வந்துரு, என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதை கேட்டதும் மயில் வாகனமும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட பரமேஸ்வரி மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாத்தீங்களா மாப்பிள்ள, இது அந்த காலத்துல இருந்து இந்த கட்லு எங்க வீட்டுலதான் இருக்கு. இந்த கட்லு ரொம்ப அருமையான கட்லு, இதையே கொண்டுட்டு போ சீர் வரிசையா. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணியும் துர்காவும் இருக்காங்கல்ல, அவங்க நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் ஒரு திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்திருக்க? மகேஷ கடத்தி கொண்டு போய் நம்பணும், கடைசியில நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல. அப்ப ராஜராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ரோகிணி யார பார்த்து என்ன பேசுற? ரோகிணி சொல்றாங்க, அப்பா இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? எப்படி திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்திருக்கான், இவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்றீங்க? பாவு ரேவதி, அவ ஆசைப்பட்ட மகேஷ் அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியல. அவ எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாம பேசுறீங்கப்பா.
ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு ரோகிணி, தேவையில்லாம அவரை போடா வாடான்னு பேசக்கூடாது. அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளை. ரோகிணி சொல்றாங்க, இவன் ஒரு சீட்டிங் பேர்வழி. எப்படி சீட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்திருக்கான்? இவனை போய் நான் மாமான்னு கூப்பிடணுமா? வாய்ப்பே கிடையாது. இவனுக்கு மரியாதையே இல்ல. ராஜராஜா ரொம்ப கோவப்பட்டு, அவர் யாருன்னு தெரியுமா, யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது கார்த்தி டக்குன்னு தடுக்கிறாரு. மாமா அமைதியா இருங்க. ரோகிணி கேக்குறாங்க, யாரு? சீட்டிங் பேர்வழி தானே. இவருக்கு போய் நீங்க வேற என்ன ஆதரவு கொடுக்க போறீங்க? இவர் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு செம்ம கோவம் வருது. அப்பா, நீங்க இப்படியெல்லாம் போய் இவரை நம்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ரேவதி யாரு? இந்த வீட்டோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம போறவ வாரவனுக்கெல்லாம் ஏப்பா இப்படி சப்போர்ட் பண்றீங்க? ரேவதி ரொம்ப பாவம், மனசு உடைஞ்சு போய் இருக்கா. இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. பாவம் ரேவதி அப்படின்னு சொல்லி ரேவதிக்காக ரோகிணி சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படின்னு ஆசையே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையால இப்படி நடந்துருச்சு. அதுக்காக நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா என் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன். அதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. இது கேட்டதோட ரோகிணி சொல்றாங்க, எப்படி நீ நிரூபிக்க போற? நீ எல்லாம் நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவன் அப்படி ஒரு கொடுமையான ஒருத்தன். சோ இவனை பத்தி நீங்க என்ன நல்ல விதமா சொல்ல போறீங்க, நிரூபிக்க போறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. நீங்களும் ஒரு நாள் கேமரை தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் துர்காவும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு அவரை நேரா கார்த்திய பார்த்துட்டு, இங்க பாருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா, ஏதோ உன் சூழ்நிலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆர்த்தி சொல்றாரு, பரவாயில்ல மாமா, விடுங்க. என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். இப்போதைக்கு இந்த குடும்பத்தை எப்படி ஒண்ணு சேர்க்கறது, அது மட்டும்தான். நான் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த கல்யாணம் வேணா, ரேவதிக்கு ஒரு நல்ல லைஃப பாக்கலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே சாமுண்டீஸ்வரிக்கு தெரியும். மகேஷ் மாயா கெட்டவங்க அப்படின்னு. அது தெரிஞ்சும் உங்களை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டுட்டு வரணும்ட்டு தான் அந்த சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கா. இதை கேட்டதும் கார்த்திக்கே அதிர்ச்சி. என்னது, மேடத்துக்கு தெரியுமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா கார்த்தி, மாப்பிள்ள, சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே தெரியும். அவ ஏற்கனவே பிளான் பண்ணிட்டா, உங்களதான் இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டுட்டு வரணும்னு. இது எங்களோட முடிவு கிடையாது. நடந்த கல்யாணம் சாமுண்டீஸ்வரியோட திட்டம். இது கேட்டதும் கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.